ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இதுவரைக்கும் துன்பத்தையும் வேதனையும் மட்டும்தான் கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவிலே இருக்கிறார். பயப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றிவிட்டார். இனி தீங்கை காண மாட்டீர்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் பார்வோனின் சேனை அவர்களை பின்தொடர்கிறது. அவர்கள் செங்கடலை நெருங்கிய போது பார்வோனின் சேனை அவர்கள் பின்னால் மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டது. அவர்களை பார்த்தவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்குகிறார்கள். கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அவர்களின் முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனை, என்ன செய்வதென்று தெரியாமல் கதறுகிறார்கள். அப்பொழுதுதான் மோசே அவர்களை பார்த்து, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய கையில் இருந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறார். சமுத்திரம் இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரை உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் நடந்து போகிறார்கள். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த கர்த்தருடைய தூதனானவர் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு நடுவிலே வந்து விடுகிறார். இஸ்ரவேலர் சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு போகிறார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த எகிப்தியரும் பார்வோனின் சேனையும் சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில தீங்குகள் நீங்கள் கர்த்தருக்குள் வந்த பின்பும் அது உங்களை பயமுறுத்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை சமுத்திரத்திலே மூழ்கடித்தது போல கர்த்தர் உங்களுக்கு வந்த தீங்கையும் மூழ்கடிப்பார். இதுவரை கண்ட தீங்கை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுவரை நீங்கள் பட்ட வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இனி இல்லை. சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, நன்மையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வந்த தீங்கை வேறறுத்து விட்டார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற தீங்கை நீர் காணாதிருக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி காண்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு அப்படியாய் அற்புதத்தை நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, மோசே யாரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார்? ஏ பெலிஸ்தர், பி மோவாபியர், சி எகிப்தியர், டி மீதியானியர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.